ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பூச்சி மாத்திரையோட பயன் அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். பூச்சி மாத்திரை எதுக்கு நாம் சாப்பிட்றோன்னா, குழந்தைங்க மிட்டாய் தான் அதிகம் சாப்பிடுவாங்க. அப்போ மிட்டாய் அதிகம் சாப்பிட்றப்ப வயிற்றில் கொக்கி புழு, நாடா புழு அப்படின்னு ஒரு வகையான குடல் புழு இருக்கும். அப்போ குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்வீட்டு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த குடல் புழு அதிகரிக்கும். அப்போ அந்த குடல் புழு அதிகரிச்சிச்சுன்னா நாம் குழந்தைக்கு என்ன தான் சத்தான பொருள் நாம் குழந்தைங்களுக்கு நாம் கொடுத்தாலும் அந்த சத்தான பொருளோட சத்து அந்த குடல் புழுக்கு தான் போய் சேரும். இது நிறைய தாய்மார்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? அப்போ அந்த குடல் புழு வயிற்றுலேருந்து வெளியேறினாதான் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தான பொருளோட சத்து நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேரும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த பூச்சி மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு டைம் நாம் கொடுக்கணும். இதுதான் பூச்சி மாத்திரையோட பயன், சரிங்களா? அது மாதிரி 1 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்க மாத்திரை என்ன பண்ணணும் கொடுத்து, 1 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு எப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட தெரியாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாத்திரையை பவுடர் பண்ணி ஒரு சங்கில் கலக்கி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடணும். அதே மாதிரி 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிடுவாங்க. அப்போ நாம் மிட்டாய் கொடுக்குறப்ப நாம் என்ன சொல்லணும்? மிட்டாய்ங்கிற மாத்திரை கொடுக்குறப்ப குழந்தைங்கக்கிட்ட நாம் இது மிட்டாய் சாப்பிடுமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும்? அதாவது நீங்கள் மாத்திரை கொடுக்குறீங்களா, நீங்கள் உங்களுக்கு 30 வயசுக்கு உள்ளார இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாத்திரையை சாப்பிட்லாம், சரிங்களா? 30 வயசு உள்ளார இருந்துச்சுன்னா இந்த மாத்திரை நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் குழந்தை இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு பயந்துச்சுன்னா 30 வயசுக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாத்திரையை எடுத்து நல்லா மென்று தண்ணி குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு காட்டணும். அப்போ நம்ம சாப்பிடையில எப்படி சொல்லணும்? ஐயோ, மாத்திரை நல்லா இனிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி குழந்தைக்கு மாத்திரையை சாப்பிட்றதுக்கு ஆர்வப்படுத்தணும். அப்போ நம்ம அம்மா சாப்பிட்றாங்க, அப்போ நல்லா இனிப்பாக தான் இருக்குன்ட்டு என்ன பண்ணோம்? குழந்தையும் அதே மாதிரி மென்று சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? தண்ணி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அரை மணி நேரத்துக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, அந்த குழந்தை அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப அந்த மாத்திரையோட அந்த சுவை நாக்கில் இருக்கும். அப்போ மற்றது சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே வாமிட் பண்ணிடுவாங்க. வாமிட் பண்ணுறப்ப அந்த மாத்திரையோட பயன் நம்ம குழந்தைக்கு இல்லாமல் போயிடும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்து பழகணும், சரிங்களா? அதே மாதிரி மாத்திரை 6 மாதத்துக்கு ஒருக்க தான் குழந்தைங்களுக்கு பூச்சி மாத்திரை போடணும். இதை முதல்ல பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு டைம் மாத்திரை போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணும்? குழந்தை என்ன பண்ணும்? எனக்கு டாய்லெட் போவையில் அந்த இடத்துல அரிக்குதுமா. அதே மாதிரி நிறைய குழந்தைங்க மோஷன் போவையில் தாய்மார்கள் பார்த்துருப்பீங்க, பூச்சி முண்டும். அப்படி பூச்சி முண்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கடி பூச்சி மாத்திரை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வரும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பூச்சி மாத்திரை சாப்பிட்டதுனால தான் இந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு நாம் அந்த மாத்திரை மேலே பழிய போடுவோம். அந்த தவறு யார் பண்ணுறா? நம்ம தான் பண்ணுறோம். அப்போ அந்த தப்பை மாத்திரை மேலே சுமத்தாத அளவுக்கு நம்ம தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், சரிங்களா? எந்த அளவுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மாத்திரை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் பூச்சி மாத்திரை எதுக்கு பூச்சி மாத்திரை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா
பூச்சி மாத்திரை போடாமல் இருந்தீங்கன்னா குடல் புழு அதிகரித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்தான பொருள் எல்லாம் அந்த புழுவுக்கு போய் சேர்ந்துடும். புழு அதிகரிக்கும். நீங்கள் என்ன தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வெயிட்டாகவே இருக்க மாட்டாங்க. நிறைய குழந்தைங்க பாருங்கள், அந்த பூச்சி அதிகமாக இருக்க குழந்தைங்க பாருங்கள், அப்படியே நோஞ்சா குழந்தை மாதிரி மெலிஞ்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் பூச்சி அதிகமாக இருக்க குழந்தைங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அதனால் 1 வயசுலேருந்து 30 வயசுள்ள அனைவரும் இந்த மாத்திரை வந்து பூச்சி மாத்திரை கண்டிப்பாக போடலாம். இது 6 மாதத்துக்கு ஒருக்க தான் இந்த பூச்சி மாத்திரை போடணும். பூச்சி மாத்திரை போடுறதுக்கு மெயின் காரணம் இதான். வயிற்றில் வந்து ஸ்வீட்லாம் அதிகம் சாப்பிட்றனால குடல் புழு அதிகரிக்கும். அந்த குடல் புழு அதிகரிச்சிச்சுன்னா நம்ம குழந்த உடம்பு வீணாக போயிடும். என்னதான் நம்ம பார்த்து கறி காய் அது இது கொடுத்தாலும் அதோட சத்து வந்து அந்த குடல் புழுக்கு தான் போய் குடல் புழு தான் உற்பத்தி ஆகுமோ தவிர நம்ம குழந்த வந்து அப்படியே தான் இருப்பாங்க. உடம்பு ஏற மாட்டாங்க, சரியான உயரம் வர மாட்டாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக பூச்சி மாத்திரை கொடுத்தாகணும். பூச்சி மாத்திரையோட பயன் இதுதான். சரிங்களா? அதனால் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணணுன்னு நான் மிகவும் பணிமையாக தரம் தாழ்ந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் மீண்டும் நான் நல்ல குழந்தைகள் வீடியோ வந்து நான் அடிக்கடி போடலான்னு இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாளை இன்னும் மென்மேலும் நல்ல விஷயங்களை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண முடியும். அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நல்ல வீடியோஸ் வந்து நான் போட முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த பூச்சி மாத்திரை நீங்கள் போட்டாகணும். தேங்க்யூ.